கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க போகிறது, பாவத்தை விட்டு விலகுவது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாவத்தை விட்டு விலகுவது அப்படின்னா, பாவம்னா எண்ணங்கள்னு சொல்லியிருந்தேன். எண்ணங்களை விட்டு விலகிறது எப்படி அப்படின்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கான வசனங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, புசிப்பு குடிப்பு அல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லுது வேதம். புசிப்பு குடிப்புனா என்ன அப்படின்னா, எண்ணங்கள், அதாவது பாவம். நாம் பாவத்தை செய்கிறது தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அதாவது பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது என்ன, பாவம் செய்ய அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களில் உதிக்கிறதுனால தான் பாவம் செயல்களாக நாம் செய்கிறோம், பாவத்தை செயல்களாக நாம் செய்கிறோம். அதனால் இந்த எண்ணங்கள் எண்ணங்களின்படி நாம் நடக்கிறது, எண்ணங்களின்படி நாம் ஓடுறது, எண்ணங்கள்லையே நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் இல்லை அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அதை தான் எண்ணங்களை தான் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். எண்ணங்களுக்கு பேர் என்னன்னா, நம்ம வேதத்தில் பாவம், மாம்சம், இன்னொரு வசனத்தில் மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எண்ணங்களுக்கு பேர் பாவம், மாம்சம், பொல்லாப்பு அப்படின்னெல்லாம், தீமை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த எண்ணங்கள் தான் தேவனுடைய ராஜ்யமே இல்லை. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, எண்ணங்களே இல்லாததாக இருக்குது. இப்போ எண்ணங்கள் இல்லாததாக என்ன அப்படின்னா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியாக இருக்குது, நமக்கு மனசுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது நீதியாக இருக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுது. இந்த எண்ணங்கள் இல்லாத தன்மை தான் தேவனுடைய ராஜ்யம். பாவம் இல்லாத பரிசுத்தமான நிலை தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதுனா எண்ணங்கள் அற்ற நிலை, தூய நிலை, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த நிலையை தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இன்னும் ஒரு வசனம் நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. அவருடைய வழி என்ன அப்படின்னா, எண்ணங்கள் இல்லாத பாதை தான் கர்த்தருடைய பாதை. அப்போ எண்ணமே இல்லாமல், எண்ணங்களை எடுத்துக்காமல், எண்ணங்களின்படி நம்ம வாழ்க்கையை அமைக்காமல், நம்மளுடைய
சுய விருப்பத்தின்படி, நம்மளுடைய சுய திட்டங்களின்படி, நம்மளுடைய ஆசை விருப்பு இதன்படி, நம்மளுடைய இச்சைகளின்படி, நம்மளுடைய இஷ்டத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைக்காமல் தேவனுடைய வழியின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நம்ம வாழ்க்கையை நம்மளை அர்ப்பணித்து நாம் வாழுற வழி தான் கர்த்தருடைய வழி. எண்ணங்களே இல்லாத வழி, நம்மளுடைய சொந்த விருப்பம், சொந்த அறிவு இது இல்லாத வழி தான் கர்த்தருடைய வழி. அப்படி நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. இப்போ எண்ணங்கள் இல்லாத வழியில் நடக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது வேதம். எண்ணங்கள் இல்லாத வழி தான் கர்த்தருடைய வழி. எண்ணங்கள் வழி அது நம்மளோட வழி. நம்மளுடைய சொந்த அறிவில், நம்ம இஷ்டத்தில், நம்ம மனம் போன போக்கில் போகிறோம். அதுதான் மாம்ச வழி. அதனால் நம்ம எண்ணங்கள் படி வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தரை நாம் பார்க்க முடியாது, அறிய முடியாது, ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்க முடியாது, எந்த நன்மையுமே நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எண்ணங்களில் பயணித்தோம்னா ஆசை அதிகமாக ஆகும், அதை தடுத்து கூட நிறுத்த முடியாது. எண்ணங்களில் பயணித்தோம்னா, எண்ணங்களின் வழி நாம் நடந்தோம்னா ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு வேலை அதிகமாக இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ எண்ணங்களின்படி ஓடாமல் நாம் இருந்தோம் அப்படின்னா, எண்ணங்களில் புசிக்காமல், எண்ணங்களின்படி நடக்காமல் நாம் இருந்தோம் அப்படின்னா நாம் உக்காந்துருவோம். அதாவது நமக்கு அமைதி கிடைக்கும், மனசுக்கு சமாதானம் கிடைக்கும். வேலையே இல்லை, வேலை என்பது வேலை பளுவெல்லாம் லேசாகிவிடும். கர்த்தரே அதெல்லாம் லேசாக்கிடுவார். ஏன்னா கர்த்தரோட வழி சும்மா இருக்கிறது தான் கர்த்தரோட வழி. எண்ணமே இல்லாமல் அமைதியாக மனம் சமாதானமாக இருக்கிறது தான் கர்த்தரோட வழி. அப்போ நம்ம எண்ணங்கள் வழி, நம்ம வழியில் போனோம்னா வேலை அதிகம், வேலை இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருப்போம். கர்த்தரோட வழியில் நாம் நடந்தோம்னா உக்காந்துருவோம். நமக்கு வேலை என்பது லேசாக இருக்கும், அமைதியாக இருக்கும். வேலை என்பது நமக்கு அதாவது அதிகமாக இருக்காது. தேவனை தியானிக்கிறது மட்டுமே நமக்கு, கர்த்தருடைய நினைப்பிலேயே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதுதான் ஏதேன் தோட்டம். எண்ணங்களை நாம் புசிச்சிட்டோம், எண்ணங்களின்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னாவே பாவம் செஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஏதேனை விட்டு வெளியே வந்துடுவோம் நாம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அதாவது கிருபை சத்தியம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் நம்மளுடைய பாவம் நிவர்த்தியாகும், இந்த எண்ணங்களானது நிவர்த்தியாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால தான் நமக்கு இருக்கிற பாவம் நிவர்த்தியாகும். நமக்கு வர எண்ணங்கள்லேருந்து நாம் விடுபட முடியும். அவர்கிட்ட தான் நம்மளை ஒப்படைக்கணும். நம்மளை முழுசாக அர்ப்பணிக்கும்போது தான் இந்த எண்ணங்கள்லேருந்து நாம் விடுபடவே முடியும். பாவத்துலேருந்து விடுபட முடியும். நம்ம சுயமாக செயல்படுறதுலேருந்து நாம் விடுபட முடியும். நம்ம சுய போக்கில் ஓட மாட்டோம். நம்ம சுய எண்ணங்களின்படி நாம் ஓடணும், சுய பலத்தில் ஓடுறோம், சுய அறிவில் நாம் இயங்குகிறோம், நாமளே திட்டமிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையாக இருக்காது, தீமையை மட்டும்தான் தரும். நன்மையவே நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அப்போ தேவன்கிட்ட அதனால தான் நம்மளை அர்ப்பணிக்கும்போது அந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆகும், எண்ணங்களை மேற்கொள்ள முடியும். அதை வல்லமையை தேவனே நமக்கு தருவார். அதனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனால தான் நம்முடைய பாவ நிவர்த்தியாகும், எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியும். நம்ம சுய விருப்பத்தின்படி ஓடுறது தடுத்து நிறுத்தப்படும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனால தான். அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், அவருக்கு நம்மளை ஒப்படைக்கணும்.
நம்ம வழியை ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை அவர் தடுத்து நிறுத்துவார். அவர் வழியில் நடக்க நமக்கு போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமைனா எண்ணம்னு சொன்னேன், எண்ணங்கள்னு நமக்கு வர எண்ணங்களை சொன்னேன். அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டோம், அவர் வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னாவே எண்ணங்களை விட்டு விலகிடுவோம்னு அர்த்தம். எண்ணங்களை விட்டு விலகினாதான் அவர் வழியிலேயே நம்ம நடக்க முடியும். அது வரைக்கும் அப்புறம் நம்ம எண்ணங்களை விட்டு விலகாத வரைக்கும் நம்மளோட வழியில் தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சுய பலத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். அடுத்ததாக இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில், நீதிமொழி 16ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் இருக்குது. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தீமைனா பாவம், பாவம்னா எண்ணங்கள்னு சொன்னேன். நமக்கு வர எண்ணங்களை விட்டு நாம் விலகிறது தான் செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. நீதிமான்களுக்கு உரிய பாதை, பக்திமான்களுக்கு உரிய பாதை, பரிசுத்தவான்களுக்கு உரிய பாதை, கர்த்தருடைய பாதை. அதுதான் எண்ணங்களை விட்டு விலகிறது. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். எண்ணங்களை விட்டு எப்படி விலக முடியும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை, நமக்கு வர நினைவுகளை நாம் கவனித்தோம் அப்படின்னா அப்போ தான் கர்த்தரே நமக்கு அந்த எண்ணங்கள்லேருந்து விலகிறதுக்கு நமக்கு அருள் செய்வார். அவரே நமக்கு கிருபை செய்வார். நம்ம செயல்களை, நமக்கு வர எண்ணங்களை, திங்கிங், அதாவது நினைவை நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே. அப்படி கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்படி கவனிச்சுக்கிட்டு வரும்போது இந்த பாவத்திலேருந்து, எண்ணங்கள்லேருந்து விடுபடுவதற்கு கர்த்தரே உதவி செய்வார் நமக்கு. கர்த்தரே நம்மளை அந்த எண்ணங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட தேவன் அருள் செஞ்சிருவார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடிப்படை நாம் கவனிக்கணும். நம்ம செயல்களை நாமளே கவனிச்சுக்கிட்டு வரணும். அப்படி கவனிச்சுக்கிட்டு வரும்போது தேவன் உதவி செய்வார் அவர் வழியில் நடக்கிறதுக்கு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணங்களின்படி நாம் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கவனிக்க மாட்டோம், நம்மளை நாமளே கவனிக்க மாட்டோம். அது ஒரு மயக்க நிலையில் இருப்போம். நம்ம உணர்ச்சி நிலையில் இருப்போம். நம்ம கவனித்தோம் அப்படின்னா கர்த்தரோட வழியில் நடப்போம். நம்மளை நாமளே, நம்மளுடைய செயல்களை நாமளே கவனித்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வழிகளில் நாம் நடப்போம். அதனால் தேவனிடம் அர்ப்பணிங்க. அப்படி அர்ப்பணித்து நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய எண்ணம், சிந்தை, செயல்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றிடுவார். முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கும்போது தான் நம்மளுடைய தேவன் நம்மளை மாற்றுறதை நாமளே பார்க்க முடியும். நம்மளுடைய குணங்கள் மாறி இருக்கும், நம்மளுடைய செயல்கள் மாறி இருக்கும், நம்மளுடைய நடைகள் மாறி இருக்கும், நமக்கு உள்ள எண்ணங்கள் மாறி இருக்கும். எண்ணங்கள் எடுத்துக்காமல் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நமக்குள்ளே நாமளே பார்க்க முடியும். அப்போ கர்த்தர்கிட்ட நம்மளை நாமளே அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்த்தரோட வழி. அதுதான் கர்த்தரோட வழியில் நடக்கிறது. அதுதான் கர்த்தரை தேடுறது. எண்ணங்களை விட்டு விலகிறதுக்கு பேர் தான் கர்த்தரை தேடுறது. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் இது நடக்கணும், இது கிடைச்சே தீரணும் அப்படின்னு அவரை நோக்கி ஓடி வருவது கர்த்தரோட வழி இல்லை. நமக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுய இஷ்டத்துக்கு
காரியங்களை நடத்துறதுக்கு கர்த்தரை தேடி வரணும், அதுக்கு கர்த்தர் துணை நிற்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கறது கூடாத காரியம். எதிர்பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கர்த்தரோட வழி இல்லை. கர்த்தரோட வழி நம்மளை முழுசாக ஒப்படைக்கிறது அவர்கிட்ட. அவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற வழியிலே நம்ம பயணித்து போகிறது தான் கர்த்தரோட வழி, கர்த்தரோட சித்தம். நம்ம திட்டம் தீட்டிக்கிட்டு நம்ம தீட்டின திட்டமெல்லாம் அது அப்படியே நடக்கிறதுக்கு அவரை வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அவரை தேடிக்கிட்டு அதுக்காக அவர்கிட்ட ஓடிக்கிட்டு அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் கர்த்தருடைய சித்தம் இல்லை, கர்த்தருடைய வழி இல்லை. அப்படி நாம் பண்ணாலும் அது நடக்காது. அதுக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார்.